வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் குழிப்பணியாரம் செய்யலாம். நான் அதுக்காக நார்மலான தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகெல்லாம் வெடித்து இந்த கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இந்த நேரத்தில் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் கேரட்டு பீட்ரூட்டும் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், துருவின இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போதே அது பாதி அளவு வெந்துடும். இப்போ வதக்கியாச்சு. அதெல்லாம் எடுத்து தோசை மாவில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இந்த தோசை மாவு கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தோசை மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழிப்பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. குழிப்பணியார கல் நல்லா காஞ்சதும் அதில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவு அழகாக குண்டு குண்டாக ஊற்றி ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகா காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி. அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழிப்பணியாரம் ஒரு பக்கம் நல்லா செவந்து வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெளியிலலாம் கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இதில் போட்டிருக்க காய்கறியும் கூட இந்த குழிப்பணியாரம் வேகும்போதே அதுவும் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். டீ டைம் ஸ்நாக்காக. அவ்வளோதாங்க. ஒரு கலர்ஃபுல்லான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த குழிப்பணியாரத்தை இந்த இன்ஸ்டன்ட் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.